Hello, brothers and sisters. Uh, Thank you for joining this evening meeting. மாலை கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். தேவனுக்கு நன்றி சொல்றேன். I want to thank God for giving me this opportunity to join with you in this meeting. I praise God also. என்னுடைய இதயத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share something that is in my heart. இது நான் ஏற்கனவே ஒரு தஞ்சாவூர்ல பிரதர்ஸ் மீட்டிங்ல நான் ஷேர் பண்ணேன். I have already shared this once with the Tanjavur brothers in the Tanjavur brothers meeting. வாலிபர்களுக்கு இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு சீரியஸா எடுக்க வேண்டிய ஒரு பகுதி. அதனால உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆவில நான் உணர்த்தப்பட்டேன். I feel in my spirit that this is an important thing to share with young people also, and therefore I want to share it with you. காலையில நீங்க கேட்டிருப்பீங்க ஜாக்கோட ஒரு மெசேஜ் ஸ்மால் கிளிப் நம்ம கேட்டோம். obeying God's word exactly. This morning you would have heard a clip which was sent in the group, the Zach's message to obey God's word exactly. இல்ல பிரதர் ஜாக் சொல்றாரு, தேவனுக்கென்று ஒரு ஊழியம் செய்யும்படிக்கு ஒரு ஆஃபர் வந்த பொழுது அவர் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. And that brother says that when there was an offer for him to do ministry, he rejected it. அவருக்கு அந்த நாட்கள்ல ரொம்ப பண தேவை இருந்தது. He was in great need for money in those days. அவரை ஒரு மேனேஜிங் ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ல பணிபுரியும்படிக்கு ஒரு ஆஃபர் வந்தது. They offered him executive director post in one of the Christian organizations. நல்ல காரியம் தானே, தேவனுக்கு தானே ஊழியம் செய்யறோம், ஒரு நல்ல நியாயமான ஒரு ஊழியம் தான். You might say it's a good thing, we're working for something good. There is all அதுல அவர் பிரேயர் பண்ணார், அதுல விடுதலை இல்லை, அதனால நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். But when he sought the Lord and prayed, he did not have freedom, and so he said, I am not taking up that post. ஒருவேளை அந்த ஜாபை அவர் எடுத்திருந்தாருனாக்கா இன்றைக்கு அநேக சபைகளை நாம் இழந்திருப்போம். If he had taken up that job in those days, we would have lost so many churches today. அவர் தன்னுடைய மூளை அறிவிற்கு அவர் இடம் கொடுக்கல. He did not give any place for his own knowledge. தேவனுடைய சித்தம் என்ன என்பதில் தான் குறியா இருந்தார். He was so serious to find out God's will for him. ஆதியாகமத்துல நாம இந்த வார்த்தை குறித்து வாசிக்கிறோம். We read about this in Genesis. 2 அதிகாரம் 16-17 வசனங்கள். Genesis chapter 2 verses 16 and 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். The Lord God commanded the man, saying, From any tree of the garden you may eat freely, but from the tree of the knowledge of good and evil you shall not eat, for in the day that you eat from it you will surely die. ஏன் அதை புசிக்க கூடாதுன்றதுக்கு அந்த வசனத்திலே விடையும் இருக்கு. The reason for why they should not eat the fruit was also given to them. புசிக்கிற நாளிலே நீ சாவாய் அப்படின்றார். In the day that you eat of the fruit you will surely die, it says. சாகவே சாவாய், surely you will die. அதாவது நிச்சயமா சொல்றாரு. There is no other option. It says surely, without any choice. ஆனா நம்மளுடைய மாம்சத்திலே இருக்கிற நம்முடைய இன்டெலெக்ட், நம்மளுடைய மூளை அறிவு என்ன சொல்றதுன்னா, நன்மை தீமை அறியதெல்லாம் என்ன தவறு. But in our knowledge, in our worldly wisdom, we could have thought that what is the big deal in knowing about good and bad? நன்மை தீமை அறிந்தால் நம்மை காத்துக் கொள்ளலாம் இல்லையா அப்படின்னு மனுஷனுடைய ஆர்குமெண்ட். We can argue saying that if we know good and evil, we can protect ourselves. நோ, இல்ல. வேதம் என்ன சொல்லுது? நன்மை தீமை அறிந்து கொண்டால் நமக்கு மரணம் தான். It's not like that. The Bible clearly says that if we know what is good and evil, we will surely die. சாத்தான் என்ன சொல்லுவான்? நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு.
What will Satan say? You will not surely die. அதனால இதுல வந்து டிஸ்கஷனுக்கோ அல்லது ஆர்குமெண்ட்டுக்கோ எந்த விதமான இடமும் கிடையாது. Therefore, there was no place for any discussion or argument here. சரி, இதற்கு என்ன மாற்று அப்படின்னா தேவன் சொல்றாரு, ஜீவ விருட்சத்தின் கனி அதை நீங்க புசிக்கலாம் அப்படிங்கிறாரு. But instead of that, what did God give them? He said, you can eat of the tree of life. அதே தோட்டத்துல தேவன் சகல விருட்சத்தின் கனியா நீங்க புசிக்கவே புசிக்கலாம் அப்படிங்கிறாரு. அதுல வந்து ஜீவ விருட்சத்தின் கனியும் சேர்ந்து இருக்கிறது. In the trees that the Lord said, you can eat from all these trees, the tree included was the tree of life. ஆனா இது ஒன்றை மாத்திரம் நீங்கள் புசிக்க கூடாது அப்படின்னு கிளியரா சொல்றாரு. But this particular tree of knowledge of good and evil, God said you should not eat of it. In otherwise என்ன சொல்றேன்னா, நம்முடைய இருதயம் கள்ளம் இல்லாமல் கபடம் இல்லாமல் தேவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும். என்ன bro? Sorry. நம்முடைய இருதயம் கள்ளம் ஏதும் இல்லாமல், ஏதோ விக்கெட்னஸ் ஈவில் இல்லாம இருக்கணும். தேவனை நம்ம அப்படியே உத்தமமாய் பற்றி கொள்ளலாம். We have to cling to God with a pure heart without any guile. தேவனை அப்படியா நம்ம பற்றி கொள்ள வேண்டும். நம்ம வந்து தேவனிடத்துல இரண்டு இருதயத்தோடு வரக்கூடாது. We should not come to the Lord with a double mind. We should come to the Lord with a pure mind and cling to Him. நான் ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசிப்பேன், நன்மை தீமை விருட்சத்தின் கனியையும் புசிப்பேன் என்று சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. We do not have the option to say that I will take part of the tree of life, but I will also take part of the tree of good and evil. We should not say that. ரெண்டும் ஒன்றோடு எப்பவுமே ஒன்றா இணைந்து பயணம் செய்யாது. Both of them cannot travel together. ஆனால் டெம்ப்டேஷன் இருக்கும் நமக்கு. But we will definitely be tempted. ஏவாள் அப்படிதான் சோதிக்கப்பட்டாள். Eve was also tempted like that. 3வது அதிகாரத்துல அப்படியே வாசிக்கிறோம். In chapter 3 we read like this. 6வது வசனத்துல verse 6ல அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமமா இருக்கிறது என்று கண்டு அதை பறித்தாள், புசித்தாள், புருஷனுக்கும் கொடுத்தாள். Chapter 3 verse 6, when the woman saw that the tree was good for food and that it was a delight to the eyes and that the tree was desirable to make one wise, she took from its fruit and ate it, and she gave also to her husband with her, and he ate. There is a tremendous pressure on youth nowadays to know evil. தீமையை அறிந்து கொள்வதற்கு இன்றைக்கு வாலிபர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுது. In the world there is a huge pressure for youth to know what is evil. உதாரணமா சொல்லணும், செல்போன்ல அல்லது நியூஸ்ல அல்லது மீடியாக்கள்ல நம்ம பார்க்கிறோம், நிறைய காரியங்கள் உலகத்தில் நடத்துற பொல்லாங்க ஆன காரியங்கள், நம்முடைய மாம்சத்தை இச்சிக்க செய்கிறதான காரியங்களை நாம் கேட்கிறோம், பார்க்கிறோம். For example, if you see in the cell phone, in our news or media, there are so many things evil that is happening in the world, and that attracts our flesh to know about it. விசேஷமாய் பாலியல் குற்றங்கள் சம்பந்தமான செய்திகள் அல்லது டேட்டா, especially the evil things which are related to sex. இப்போ வருகிற இப்போ நான் சமீப இப்போ நாட்கள் அது செல்ல என்ன பார்க்குறேன்னாக்கா, நிறைய தவறான பாலியல் உறவுகள், பாலியல் குற்றங்கள் அல்லது ஆபாசமான காரியங்கள் இவைகளை குறித்து நாம் கேள்விப்படுற உடனே நாம் என்ன பண்றோம், மொபைல்ல போய் அது என்னன்னு சொல்லி நாம வந்து ஆர்வத்தோடு அதை அவளோடு அந்த இச்சையை நடப்பிக்கும்படி நாம் அதை நாடி தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். As the days go by, the moment we hear about something evil, especially in the sexual area, we try to go to our cell phone and find out more about it and know the details. நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்தா தீமை விட்டு விலகிடுவீங்க. If you are a man or woman who fears God, we will flee from evil. வார்த்தை அப்படிதான் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது தீமையை விட்டு விலகுவது. That is what the word of God says, that if you fear God, you will turn away from evil.
தீமையை செய்யாமல் இருப்பது மாத்திரமில்ல, அதுல இருந்து விலகுவதும் கூட கர்த்தருக்கு பயப்படுது. It's not enough to say that I'm not doing evil, but you have to turn away from it also. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அத 1 தெசலோனிக்கேயர் 5:22. We read that in 1 Thessalonians chapter 5 verse 22. பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். Abstain from every form of evil. 21 வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். In verse 21 we read, but examine everything carefully, hold fast to which is good. So anything that is placed before us, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதை பார்த்து இது வந்து நான் அலோவ் பண்றேன்னா நம்ம தான் அலோவ் பண்றோம், இதை நான் அலோவ் பண்ணலாமா வேண்டாமா என்பதை நாம தீர்மானிக்கணும். தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் சோதித்தறிந்து அதை நாம வந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். Anything that is placed before me, I always have to test it. I have to take it to the Lord's presence and say, is it allowed for me or not? And then take a decision. 22வது வசனத்துல வாசித்தோம், abstain from all appearance of evil. Appearance, not the act of evil, but the appearance of evil. பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும், தோன்றுகின்றதே நம்ம வந்து விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி. In verse 22 we read, abstain from every form of evil, not just evil, every form of evil. அதே போல நாம் வாசிக்கிறோம் யூதாவில, we read just like that in James. Jude, in Jude, sorry, Jude. Yeah, in Jude, sorry. Revelation முன்னாடி 23வது வசனம். In Jude verse 23, just before Revelation. மாம்சத்தால் கரை பெற்றிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். Verse 23, it says, save others, snatching them out from the fire, and on hating even the garment polluted by flesh. Hating even the garments spotted or stained, fleshly garments, அதையும் கூட நம்ம வந்து வெறுத்து தள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். It says so clearly that we have to hate even those garments which are polluted or stained by flesh. You know, நீங்க கழுகையும் புறாவையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னாக்கா, புறா வந்து கழுகு பக்கத்துல போகாதது மாத்திரமல்ல, அந்த கழுகுல இருந்து ஒரு சின்ன இறகு வந்து தனக்கு அருகில வந்தாலும் கூட அந்த வாசனையை கூட அது வந்து முகர்ந்து பார்க்க விரும்பாது, அதை விட்டு தூர விலகி போயிடும். Eagle அது? Dove and hawk or eagle. Okay. So if you compare the dove and the dove will not even go close to something that is falling from the mouth of the eagle. கிட்ட மாத்திரம் போகாம இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த கழுகிலிருந்து உதிர்கிற ஏதாவது சிறகு, அந்த இறகு அதனுடைய வாசனையை கூட முகந்து பார்க்க. It doesn't stop with just not going close to the eagle, but it even doesn't try to smell something that falls from the eagle's mouth. So நாமும் கூட பாவத்தினுடைய அருகிலே நான் போவேன், ஆனாலும் கூட பாவம் என்னை பிடிக்காது என்று நம்ம வந்து விளையாடக்கூடாது, பாவத்தோட விளையாடக்கூடாது. So let us not be playful saying that I will not sin, but I will go near sin. ஏனென்றால் தீமையை நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னாக்கா அதை நீங்கள் மறப்பது கூடாத காரியம். Because if we learn what is evil, it is impossible to forget it. ஆங்கிலத்தில் unlearn, கற்றதை மறப்பது என்பது கடினமான காரியம். In English it says it is difficult to unlearn what we have learned. மோசே 40 வருஷங்கள் பார்வோன் அரண்மனையிலே கற்றுக்கொண்ட வித்தை, அந்த தாளந்து, அந்த மாம்சத்தை சார்ந்து கொள்ளுகிற அந்த சுபாவம், அது ஒரு தீமை. மாம்சத்தை சார்ந்து கொள்வது ஒரு தீமை. அதுதான் நான் சொல்றேன், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்னா என்னுடைய புத்தியை நான் சார்ந்து கொள்வது, என்னுடைய திறமையை நான் சார்ந்து கொள்வது. When you say the tree of good and evil, that is to lean on our own knowledge, and Moses like that for 40 years he was leaning on the knowledge of good and evil which he obtained from the palace. ரொம்ப சுலபமா என்னுடைய பார்வையில இது ஒன்று சரியா தோணுதுன்னா நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். If I think that this is right in my sight, I immediately try to take action and do it. ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யறேன்னு நானா ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு அது தேவனுடைய சித்தமா இல்லை என்பதை குறித்து அக்கறை இல்லாம நான் ஊழியம் செஞ்சேன். I might say I'm doing some ministry for the Lord, and without even finding God's will in it, I'll start doing that ministry.
தேவன் என்னை முழு நேர ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரா அல்லது ஒரு செக்யூலர் ஜாப்ல அழைச்சிருக்காரா நான் என்று நாம் அதெல்லாம் வந்து யோசிக்காம தேவனுக்கு தானே ஊழியம் செய்யறோம், அதை எப்படி தேவன் வேண்டாம்னு சொல்லுவாருன்னு நன்மை தீமை அறியத்தக்க அந்த உணர்வில அந்த அறிவில நாம் நடந்து கொண்டோம். I might say that I am going for full-time ministry, but I don't seek the Lord whether He has called me for that or for a secular job. We'll just argue saying that I want to go for full-time ministry. How will the Lord reject that? மோசே ஒரு மனுஷனை ஒரு எகிப்தனை கொன்று விட்டதினாலே தங்களை தலைவனாக ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள், யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இஸ்ரவேலர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எண்ணினார். Moses thought that because he killed one of the Egyptians, the Israelites will accept him as a leader. அது வந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததன் விளைவு. That was a result of him taking part of the tree of good and evil. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுக்கு அந்த மனுஷனுக்கு 40 வருஷம் ஆனது. It took him 40 years to take part of the tree of life. அது கற்றதை மறப்பதற்கு 40 வருஷங்கள் வனாந்தரத்திலே அந்த மனுஷன் ஒரு ட்ரைனிங் குள்ளாக போக வேண்டும். What he learned, God took him through a training in the wilderness to unlearn that in 40 years. இது ஒரு கரை பிரியமானவர்களே. தீமையை அறிந்து கொள்ளுகிற அறிவு என்பது ஒரு ஸ்டெயின், இட்ஸ் a ஸ்பாட். இது வந்து அது வந்து அந்த கரை அவ்வளவு சீக்கிரம் போகாது. That stain will not go off easily. இந்த இடத்துல ஒரு கள்ளத்தொடர்பு, இந்த இடத்துல ஒரு பாலியல் குற்றம், இந்த இடத்துல ஒரு கற்பழிப்பு, அதெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா அதுல என்ன இருக்குன்னு சொல்லி போய் துருவி ஆராயாதீங்க. If you read about some sexual sin or some robbery or something like that, don't try to go and know all the details. Not robbery, illicit relationship or immoral relationship or a rape or a sexual crime. Don't be anxious to greedily look into it and don't try to learn or know what it is. It is evil. நீதிமொழிகளை வாசிக்கிறோம். Even reading Proverbs. Yeah. தீய நோக்கமும் பாவமாம் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். We read that even an evil look is sinful. We read in Proverbs. Evil intention. It says evil intention is it's sin. Proverbs 24:9. Proverbs chapter 24 verse 9. நீதிமொழி 24:9. தீய நோக்கம் பாவமாம். The devising of folly is sin. ஸோ நம்ம வந்து அறிக்கை பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் பாவம் செய்ய மாட்டேன், ஆனால் தீமையை குறித்து நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று நாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் துணிகரமாய் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். So let us not argue in rebellion against the word of God, saying that I will not do sin, but I will know what it is. நாம் இன்னசென்ட்டாவே இருப்போம். Let us remain innocent. அதனால ஒன்றும் இழந்து போக மாட்டோம், மாறாக நம்மை பரிசுத்தவான்களாக காத்துக்கொள்வோம். We won't lose anything because of that, but instead let the world, if they want to know evil, let them know. உலகத்தாருக்கு பொல்லாப்பை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், அறிவு வேணும், நன்மை தீமை அறிந்து கொள்ளணும்னாக்கா அவர்களுக்காக தெரிந்து கொள்ளட்டும். அவர்களோடு நாம் போட்டி போட வேண்டாம். Let the others know who are in the world. We need not compete with them. அநேக இதை நாம் அறிந்து கொண்டதுனால நமக்கு வருகிற ஆபத்துகளை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். I'll tell you some of the dangers which will come because of us knowing what is evil. அதே ஆதியாகமத்துல நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா என்னன்னா அதனோட கான்சிக்வன்சஸ் என்ன ஆகுதுன்னாக்கா, அதை குறித்த ஆர்வம் ஏவாளுக்கு இருந்தது. She said it is desirable, the fruit is so desirable to make me wise அப்படின்றா. அது புத்தியை தெளிவிக்கத்தக்க அப்படின்னு தான் வாசிக்கிறோம் இல்லையா? We read in chapter 3 verse 6 that she says that it was desirable to make one wise. Yeah. She looks at the fruit and அந்த கனியை பார்க்கறா, அந்த தீமையை பார்க்கறா. அது பார்த்த உடனே இது என்ன ஞானியாக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுக்கு உண்டாகுது. Looking at that fruit, looking at that evil, she had a thought in her mind saying that this will make me wise. அவளுக்கு அது மாதிரி ஆனதா? Did it happen like that? ஞானியாக மாறினாளா? Did she become wise? அதை புசித்த உடனே அவருக்கு நிர்வாணம் தான் தெரிஞ்சது.
As soon as she took part of it, she only knew her nakedness. ஆதாம் புசித்த உடனே அவனுக்கு நிர்வாணம் தான் தெரிந்தது. As soon as Adam took part of it, he knew his nakedness. அதோடு மாத்திரம் இல்ல, அவன் தன் மனைவியை வந்து குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறான். தேவரே, நீங்க கொடுத்த இந்த ஸ்திரீ தான் இது சாப்பிட சொல்லி பிளேம் பண்றான். Not just that, he didn't stop with that. He started blaming his wife and he said, Lord, you gave me this wife. ஏவாள் சொல்றா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. Eve said, this serpent is the one who cheated me. அதற்கப்புறம் வந்துகிற அவர்கள் தேவனவர்கள் அங்கே ஒரு சாபம் உண்டாகுது. தேவன் சபிக்கிறார். And there a curse happened. The Lord had to curse the earth. தேவன் பூமியை சபிக்கிறார். The Lord had to curse the earth. மனுஷன் லைஃப் டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்றது நாம வாசிக்கிறோம். And we read that man's life became difficult. ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் புசிக்காதபடிக்கு தேவன் அதை சுற்றி வேலி அடைக்கிறார். Then the Lord put a fence around the tree of life, so that he may not take part of it. நன்மை தீமை விருட்சத்தின் கனியை நான் புசிச்சேன்னா ஜீவ விருட்சத்தின் கனிக்கான வழி தடைபட்டு போகும் தெரியுமா? If I take part of the tree of good and evil, the knowledge of good and evil, then the opportunity for me to take part of the tree of life is lost. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதனுடைய சீரியஸ்னஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Now I think you might understand the seriousness of it. அதனால இந்த பொல்லாங்கை விட்டு நாம் வந்து தீமையை அறிகிற காரியத்திலே நாம் குழந்தை போல இருப்போம். So let us become like children in the area of knowing what is evil. அதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருந்து அதிலிருந்து நாம் விலகி இருப்போம். It is better for us not to even know and to turn away from those evil things. அது மாத்திரமில்ல, தொடர்ந்து நம்ம வாசித்தோம்னா அதற்கு அப்புறம் இந்த ஒரு காரியத்தினால அநேக காயினை வாசிக்கிறோம். அவனுடைய நோக்கங்கள் மாறுகிறது, அவனுடைய இன்டென்ஷன்ஸ் மாறுது. If you read continuously in Genesis, we read that the Cain and his intentions, all those things are changing. அதுக்கப்புறம் அவன் வந்து பொறாமை கொள்றான், அதுக்கப்புறம் கொலை செய்யறான். Then he was jealous of his brother and he killed his brother. எல்லாம் அந்த கனியை அந்த கனி நன்மை தீமையின் கனியை புசித்ததுனால. It was all a result of taking part of the tree of knowledge of good and evil. தேவன் துக்கப்படுறார். மனுஷனை உண்டாக்கினது அவருக்கு துக்கமா இருந்ததுன்னு தொடர்ந்து வாசி. God grieved that he made man. சின்ன இன்னசென்ட்டான காரியம் நாம் நினைக்கிறோமே, அது எந்த அளவுக்கு எவ்வளவு டேஞ்சரஸ் கான்சிக்வன்சஸ் கூட நம்ம நடத்துது பாருங்க. We might think that this is such an innocent thing, but can you see how serious consequences it brings? ஆபிரகாம் லோத்தை குறித்து வாசிக்கிறோம். We read about Abraham and Lot. சோதோம் நகரத்தார் ரொம்ப பொல்லாதவர்களா இருக்கிறாங்க. The people of Sodom were so evil. ஆபிரகாம் வந்து அந்த ஜனங்களோட கூட வசிக்க விரும்பல. அவன் விலகி தூரமா யோர்தான் நதிக்கரைக்கு அப்பால போய் தனியா அவன் வனாந்தரத்துல வசிக்க ஆரம்பிச்சிட்டான். Abraham did not want to live with them, so he went across the Jordan and he lived in a desert. ஆனால் யோத்து நீதிமான் தான், உங்களை போல என்னை போல ஒரு நீதிமான் தான். இதெல்லாம் எனக்கு இந்த கரை எனக்கு படியாதுன்னு சொல்லி தைரியமாய் அந்த சோதோம் பட்டணத்தின் நடுவிலே போய் குடியிருக்க ஆரம்பிச்சான். But Lot, he was also a righteous man like you and me, but he said, these things will not stain me, and he went bravely and he lived among the Sodom. You know all these things. கடைசியில் அவன் மனைவி இழந்தான், குடும்பம் வெட்கப்பட்டு போச்சு. தேவன் அந்த பட்டணத்தையே கந்தகத்தினால் அழித்தார். He lost his wife, his family was thrown into shame, and the whole city was destroyed. You show interest in knowing evil, you will invent new sins. நீங்கள் தீமை அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டினால் புது புது பாவங்களை கண்டுபிடிப்பீர்கள். தேவனும் புது புது தண்டனைகளை கொடுப்பார். God also will send new kind of punishments. ஆகையால பிரியமானவர்களே, என்ன செய்யலாம் இப்போ? So dear brothers and sisters, what shall we do now? Paul சொல்றதா நானும் உங்களுக்கு சொல்றேன். What Paul says, I want to say to you. Paul சொல்றார் 1 கொரிந்தியர் 15. Paul says in 1 Corinthians chapter 15. Verse 31. நான் அனுதினமும் சாகிறேன். I die daily. The end of verse 31. அநேகருக்கு இது ஒரு நெகட்டிவ் மெசேஜ். Many people think this is a negative message.
பிரியமானவர்களே, நாம் ஒன்றுக்கு மரிச்சால்தான் இன்னொன்றுக்கு நாம் பிழைக்க முடியும். Dear brothers and sisters, if we die to one thing, only then we can live to the other thing. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செத்ததாகி மிகுந்த பலனை கொடுக்கும். Unless this grain of wheat falls to the ground and dies, it will not bear fruit. அதனால பவுல் ஏன் நான் தினமும் சாகுறேன்றார்? ஏன் எப்பொழுதெல்லாம் சோதிக்கப்படும் பொழுது சாகலாம் இல்லையா? Why did Paul say that I die daily? He could have said that I die when I am tempted. எனக்கு பிபி இருக்கு. For example, I have blood pressure. ஆனா நான் தினமும் மாத்திரை எடுத்துக்கிறேன். But I take medicines every day. நீங்க பார்த்திருப்பீங்க, டாக்டர் சில பேர் அலர்ஜி இருந்தா உங்களுக்கு அலர்ஜி வரும்போது மாத்திரம் இல்ல, வராத பொழுது மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. You would have seen some doctors, if they say if you have allergy, not just when you have allergy you have to take medicines, you have to take medicines continuously. தினமும் சாக வேண்டியது. That's the same thing here also. We have to die every day. சோதிக்கப்படும் போது மாத்திரமல்ல, சோதிக்கப்படாத நேரத்திலும் கூட நாம் மரிக்க வேண்டியது. Not just when we are tempted, but even when we are not tempted, we have to die. ஏன் சொல்றேன்? Why? I'll tell you the reason. இந்த மாம்சம் ஒரு வினோதமான ஒரு ஸ்ட்ரேஞ்ச் flesh. Because this flesh is strange flesh. இன்றைக்கு நான் இது ஒரு மிருகம், அடிபட்ட மிருகம் மரிக்கிறது போல. Today, if it is like an wounded animal which is dying. ஒரு மிருகம், ஒரு பீஸ்ட் அடி வாங்கி மரித்த பிறகு அன்றைக்கு மரிச்சிட்டு, பட் ஆனா ஸ்ட்ரேஞ்ச்ல ஒரு வினோதமான அடுத்த நாள் உயிரோடு எழுந்தது. Maybe today this animal is getting injured and it is dying today. But tomorrow it is strength and it is living. அடுத்த நாள் ஆக்டிவா இருக்கு. And next day it is active. அதனால தான் பவுல் சொல்றார், நான் தினமும் சாக வேண்டியது. That is why Paul said that I need to die every day. கான்ஸ்டன்டா தொடர்ச்சியா நாம இந்த காரியத்துல நாம் நம் சுயத்திற்கு மாம்சத்திற்கு மரிக்க வேண்டியது. Constantly we need to keep on dying to ourself, to our flesh. நேற்றைக்கு நான் தீமைக்கு மரிச்சிருக்கலாம், இன்றைக்கு நான் மரிக்க வேண்டும். Yesterday I would have died to evil. Even today I have to do the same. எப்படி பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தொடர்ச்சியா தேவையோ, அதே போல சுயத்திற்கு மரிப்பது தொடர்ச்சியான ஒரு கிரியை. Just like we require the filling of the Holy Spirit continuously, exactly the same way we need to die to our flesh every day. அப்படி மரிக்கும் பொழுதுதான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிரோடு எழுவோம், நாம் பலனளிக்கிறவர்களாக. Only when we die like that, we will be resurrected in Christ and we will bear fruit. அதே நான் முன்னே கோட் பண்ண வசனம் தான், நீதிமொழிகள் 16:6 வாசிக்கிறேன். In Proverbs chapter 16 verse 6 we read, தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டியிருக்கிறது. We need to fear the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். Man, verse 6 it says and the second part of verse 6, and by the fear of the Lord one keeps away from evil. 14:27. Chapter 14 verse 27 also. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. The fear of the Lord is a fountain of life. அதான் ஜீவ விருட்சத்தின் கனி அதுதான். That is அதனால மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். That is the fruit of the tree of life, and because of that we can be delivered from the tree of knowledge of evil. அதனால பிரியமானவர்களே, நீங்கள் இப்படி தீமையை அறிந்து கொள்ள விரும்பும்படி சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் நீங்கள் உடனே அந்த இடத்துல பவுலுடைய வார்த்தை ஞாபகம், I die daily, I take up the cross. So dear brothers and sisters, whenever you are tempted to know about evil, remember what Paul said and say, I want to die daily, I want to take up the cross. அதுல நம்ம உறுதியான ஒரு அப்சல்யூட் தீர்மானம் எடுப்போம். Let us take a good decision, final decision. மெய்யாலுமே நாம் இந்த காரியத்திலே தீமையை விட்டு நாம் விலக வேண்டும். Truly we need to turn away from evil. கொஞ்ச நாளைக்கு அதை தள்ளி வைக்கிறது இல்ல, உண்மையாகவே அதை நாம் கைவிட்டு விலக வேண்டும். Not just pushing it aside for a few days, but totally we need to turn away from it. இருதயத்தில் ஒரு வாஞ்சையை வைத்துக் கொண்டு நாம் ஜீவ விருட்சத்திற்கு அருகில நாம் போக முடியாது. We cannot keep a desire in our heart and try to approach the tree of life.
தேவனுடைய பட்டயம் நம்ம மேல விழும். then the sword of God will fall on us. நமக்கு ஒரு சீற்றம், ஒரு கொதிப்பு, இந்த பொல்லாப்பின் மேல நமக்கு ஒரு கொதிப்பும் ஒரு கோபமும் ஒரு பரிசுத்தமான கோபம் நமக்கு உண்டாக வேண்டும். Holy indignation, holy determination against the sin of evil. We should have a holy indignation and hatred towards this evil. மோசே எப்படி பார்வோனுடைய அரண்மனை அவ்வளவு அட்ராக்டிவா இருந்தாலும் கூட அதை வெறுத்து ஓடினான். Just like Moses, how he ran away from the attractive palace of Pharaoh. இளம் வயதிலே, in his young age, வயசான கிழவனா ஓடல அவன். not when he was an old man. அந்த சூடான அந்த ரத்தம் நரம்புகளிலே இள ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கும் பொழுதே எனக்கு இந்த எகிப்தின் மகிமை வேண்டாம் என்று சொல்லி ஓடினான். Even when his young blood was boiling in his flesh, he said, I don't want the pleasures of Egypt. அதை தூக்கி எறிந்தான், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவ ஜனங்களோட பாடுபடுவது தெரியும். He threw it off. He took it and he said, I'm willing to take part of the trouble that the people of God are going through. ஒரு இச்சையை நாம நம்முடைய இதயத்திற்குள்ள வைத்திருந்தாலும் நமக்கு ஆத்மாவிலே நஷ்டம் உண்டாகும். If we keep that desire for evil in our flesh, that will lead us into destruction. நம்ம ஒரு ஆத்மா இழந்து போவோம். We will lose our soul. ஒரு ஆத்மா இழக்கிற அளவுக்கு இந்த இச்சையானது அவ்வளவு விலையேறப்பட்டதல்ல பிரியமான. It is not so precious. The evil is not so precious that we can lose our soul for it. 1 கொரிந்தியர் கடைசியா பேசணும். 1 கொரிந்தியர் 16 1 கொரிந்தியர் 15 1 Corinthians chapter 15. One second. Sorry, 1 கொரிந்தியர் 14:20. 1 Corinthians chapter 14 verse 20. Sorry. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதீங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தெரிந்தவர்களாயும் இருங்கள். Brethren, do not be children in your thinking, yet in evil be infants, but in your thinking be mature. நீங்கள் துர்க்குணத்திலே குழந்தைகளா இருக்கக்கூடாது. குழந்தைகளா தான் துர்க்குணத்திலே குழந்தைகள். Be childlike to evil. It says for evil be like infants or childlike. புத்தியில நீங்க மெச்சூர்டா இருக்கணும். But in your thinking be mature. பிரியமானவர்களே, இந்த காரியத்திலே நாம் எல்லாரும் உணர்வடைவோமாக. Dear brothers and sisters, let us all realize this today. இந்த பொல்லாப்பை விட்டு நாம் ஓடுவோம். Let us flee from this evil. இன்னொரு வசனம் ஞாபகம் வருது. வெளிப்படுத்தின விசேஷத்துல I want to show you one more verse in Revelation. 2 அதிகாரம் chapter 2 24வது வசனம். verse 24. தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாகும், உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். Verse 24. But I say to you, the rest who are in Thyatira, who do not hold this teaching, who have not known the deep things of Satan, as they call them, I place no other burden on you. சாத்தானுடைய ஆழங்கள் எல்லாம் தீமையானவைகள். The depth of the evil things of Satan. இந்த ஆழங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாம், இந்த நாலேஜ் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். The Lord says that you don't need the depth of that knowledge. தியத்திரா சபையில 19வது வசனத்துல கிரியை, உன் அன்பையும் ஊழியத்தையும் விசுவாசத்தையும் பொறுமையும் நீ முன் செய்த கிரியைகளிலும் பிற் செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். In verse 19, God says to Thyatira, the church in Thyatira, I know your deeds and your love and faith and service and perseverance, and that your deeds of late are greater than at first. இவள் இருந்தாலும் கூட உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. But I still have a regret against you. என்னன்னா, எசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணும்படிக்கும் விக்கிரகங்களுக்கு படத்தவைகளை புசிக்கும்படிக்கும் அவளுக்கு போதிக்கிறாள். நீ அவளுக்கு If you ask what is that, in verse 20 it says that the
woman Jezebel, you tolerate the woman Jezebel and who calls herself a prophetess, and she teaches and leads my bond servants astray. 19வது வசனம் ஜீவ விருட்சத்தின் கனி. Verse 19 is the fruit of the tree of life. 20வது வசனம் நன்மை தீமைக்கு அறியத்தக்க விருட்சத்தின் கனி. Verse 20 is the fruit of the tree of knowing good and evil. ஒரே சபையில ரெண்டு கிரியைகள் நடக்குது. In the same church, there were fruits of two different trees. தேவன் சொல்றாரு, நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டாம், அந்த இரண்டாவது காரியத்திலிருந்து விலகி வாங்க அப்படிங்கிறார். The Lord says, you do not need to know the second thing. Flee from that and come to me. இந்த போதகத்தை பற்றிக் கொள்ள வேண்டாம். 24. Verse 24 it says, do not follow such a teaching. அந்த சாத்தானுடைய ஆழங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாம். You need not know the deep things of Satan. உன் மேல நான் வேற பாரத்தை சுமத்தவே மாட்டேன். And then I will not place any other burden on you. பிரியமானவர்களே, நாம் இந்த வார்த்தைக்கு நாம் மனம் திரும்பி நம்ம ஒப்பு கொடுப்போம். So dear brothers and sisters, let us repent and let us submit ourselves to this word. கடந்த நாட்களில் அறியாமையிலே நாம் தீமைகளை குறித்து அறிவதிலும் தீமையை குறித்து யோசிப்பதிலும் நம்முடைய சிந்தையை செலுத்தியிருந்தால் இந்த நாளில் மனம் திரும்பும். If by mistake in the past days we had given our thinking to research the things of evil, let us repent today. தேவன் சொல்றார், நீ நிச்சயமாய் சாகவே சாவாய். The Lord says that you will surely die. Obey the word of God accurately. தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே நாம் முழுமையாக கீழ்ப்படிவோம். Let us obey the word of God accurately. தேவன் நம்ம மேல வேற ஒரு பாரத்தை வைக்க மாட்டார். Then the Lord will not place any other burden on us. உங்களுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். Never. விடிவெள்ளி நட்சத்திரம், I'll grant you the star of the morning star அப்படிங்கிறார். அதாவது 20 வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கு பாருங்க. நீ ஆமா அப்படி நடந்துகிட்டா என்னென்ன கொடுப்பேன்றாரு. The Lord of promises for us that if we behave like that, what will be given to us? வேற ஒரு பாரத்தை சுமத்த மாட்டான். ஒண்ணு Revelation we read that, and he will not place any other burden on us. 26 வாசிக்கிறோம், என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தேன். But in verse 26, chapter 2 verse 26, he says that just like I received authority given me from God, I will give him authority over nations. அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். He shall rule them with a rod of iron. விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். As the vessels of the potter are broken to pieces, so abstain from evil, brothers and sisters. So abstain from evil, brothers and sisters. தேவன் अनेக வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். God will give you so many promises. விதத்தில் உத்தமமா இருந்தால் தேவன் யாருக்கும் கடன்பட்டவர் அல்ல. If you are faithful in this one thing, then God will not make you, debted to anything else. God will match you more than your faithfulness. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். May the Lord bless you. Amen.